சைல்டு எஜுகேஷன்ல வந்து நம்ம பார்க்கும்போது இன்ஃபிளேஷன் நியர்லி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ கிட்டத்தட்ட 10% வந்து உங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்கு இந்தியால எவ்வளவு செலவாகுது அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க எம்பிபிஎஸ் தான் உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் வந்து டாப்ல வந்து இருக்கும். வேற உங்களுக்கு 45 lakhs நியர்லி வந்து உங்களுக்கு அந்த தேவை வந்து இருக்கு. அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதே வந்து 2032ல இங்கிருந்து நமக்கு ஒரு 2022ல நமக்கு 45 lakhs தேவைப்பட்டிருக்கும். இப்ப சம்வேர் அரௌண்ட் 50 to 55 lakhs இருக்கும். வேற 2032ல அது 1 crore 16 lakh ஆகுது. 2042 இங்கிருந்து ஒரு 20 வருஷம் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா 3 கோடி உங்களுக்கு தேவைப்படும் ஜஸ்ட் அந்த எம்பிபிஎஸ் படிப்புக்கு நீங்க செலவு பண்றதுக்கு. சிமிலர் டு தட் உங்களுக்கு பிடெக் இன்ஜினியரிங், எம்பிஏ, எல்எல்பி எல்லாமே இங்க நம்ம டேட்டா பாயிண்ட் கொடுத்திருக்கோம். சோ பிரைவேட் எஜுகேஷன் வந்து அண்ட் ஆல்சோ ஒன் பாயிண்ட் என்னன்னா, இந்த பிரைவேட் எஜுகேஷனோட காஸ்டும் வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கு. அது பெருசா வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷன் டேட்டால கேப்சர் ஆகல. சோ அதுவும் நம்ம வச்சு பார்க்கும்போது 10 to 12% நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நீங்க என்ன பே பண்ணிட்டு இருக்கீங்களோ எவ்ரி இயர் அதுல இருந்து 10ல இருந்து 12% வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து எஜுகேஷனோட காஸ்ட் வந்து ஏறிட்டே இருக்கு. சோ டியூஷன் ஃபீ மட்டும் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீ இருக்கு, எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்கு, இது எல்லாமே வந்து ஹைக் ஆக்கிட்டே இருக்காங்க. சோ இதனால நம்மளோட பட்ஜெட்ல வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய இஷ்யூ வந்து அந்த டைம்ல வருது. சோ ஒரு ஆவரேஜ் டியூஷன் ஃபீ நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேஜர் டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல டெஃபினட்டா 60,000ல இருந்து 1.5 lakh பெர் இயர் வந்து உங்களுக்கு பிராண்ட், ஸ்கூல் பிராண்ட் பொறுத்து, நேம் பொறுத்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. சோ டியூஷன் ஃபீயும் பாத்தீங்கன்னா 1.25 lakhல இருந்து 1.75 lakh பிரைமரி எஜுகேஷனுக்கே நமக்கு தேவைப்படுது. சோ இது இந்த மாதிரி ஒரு ஆவரேஜா வந்து ஒரு மிடில் ஸ்கூல் போறவங்க பாத்தீங்கன்னா 1.6 lakhல இருந்து 1.8 lakh உங்களுக்கு வந்து தேவைப்படுது. சோ கிரேட் 11 ஆன்வர்ட்ஸ் நம்ம மெனி ஸ்கூல் வந்து புக்ஸ்க்கு செப்பரேட்டா பண்ணணும், ஜி நெட் கோச்சிங் எல்லாம் அனுப்பணும். ஸோ இதெல்லாம் நீட் கோச்சிங், ஜேஇக்கு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு கோச்சிங்க்கு நம்ம அனுப்புறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு கண்டிப்பா எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய கார்பஸ் வந்து அவங்களுக்கு சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது? இப்ப லெட்ஸ் இஃப் இன் கேஸ் நீங்க ஆல்ரெடி உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. சோ நீங்க உங்களோட சைல்டு எஜுகேஷனுக்கு முதல்ல பிளான் பண்ணிருக்கீங்களா? அண்ட் அந்த பிளான் வந்து நீங்க எதுல பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். இல்ல நீங்க சாட் பாக்ஸ்ல போடுறதுனாலும் நீங்க பண்ணலாம். சோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நமக்கு தெரியுது சைல்டுஹுட் எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய காஸ்ட் நமக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு. சோ சைல்டு எஜுகேஷனுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிளான் பண்ணிருக்கீங்க அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். கமிங் சாட்டர்டே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வெபினாரை நீங்க பார்க்கணுமா? அப்போ அப்கமிங் வெபினாருக்கு உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.